Hi students, next example 2.23. They represent the complex number minus 1 minus I and 1 plus I root 3 in polar form. சரிங்களா? So first question, minus 1 minus I. Polar form அப்படின்னா that is R into cos theta plus I sin theta. This is polar form. So R equal to square root of minus 1 the whole square plus minus 1 whole square. This is 1 plus 1 which is equal to root 2. So next theta அதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருவோம். ஆல்ஃபா is equal to tan inverse of modulus y by x. So which is equal to tan inverse of modulus of y oda value minus 1, x is also minus 1, so minus 1 by minus 1, so which is tan inverse of plus 1. So this value is 45 degree, that is pi by 4. This is alpha. So next இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், மைனஸ் மைனஸ் போத் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இட் ஷுட் பி தேர்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ minus 1 minus I lies in the third quadrant. So third quadrant means formula theta is equal to alpha minus pi. So alpha value is pi by 4 minus pi. So cross multiply பண்ணோம் அப்படின்னா pi minus 4 pi divided by 4, that is equal to minus 3 pi by 4. So this is theta. So இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சப்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ minus 1 minus I which is equal to R value is root 2. So root 2 into cos theta value is minus 3 pi by 4 plus I sin again minus 3 pi by 4. Okay, root 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் மைனஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா, ஏன்னா காஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ காஸ் ப்ளஸ் 3 by 4. இங்கே சைன் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, ஸோ மைனஸ் ஐ சைன் 3 pi by 4. ஓகே, ஸோ ஃபைனலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு தீட்டாவோட வேல்யூ. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus 3 by 4. ஸோ இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு கூட நாம் 2k பை இல்லை 2n பை 2 பையோட மல்டிப்பிளை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணோன்னா அது ஜென்ரல் ஆர்குமெண்ட்டு அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போது இதை ஜென்ரலாக எப்படி எழுதலாம்னா ரூட் 2 இன்ட்டு காஸ் 2k பையை ஆட் பண்ணிடலாம். ஸோ 2k பை ப்ளஸ் 3 pi by 4 மைனஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் 2k pi plus 3 pi by 4. ஓகேங்களா? சரி, இப்போ இது போலார் ஃபார்ம். இது வந்து 2k pi ஆட் பண்ணால் என்ன மீனிங் அப்படின்னா கேவுக்கு வேல்யூஸ் கொடுக்கும் பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கிடைக்கும். சரிங்களா? அப்போ டிஃப்ரெண்ட்டு நம்பர் ஆஃப் தீட்டா கிடைக்கும்போது டிஃப்ரெண்ட்டு டைப் ஆஃப் போலார் ஃபார்ம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நோட்டில் கொடுத்துருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 1 plus I into root 3. So polar form R into cos theta plus I sin theta. So R is equal to square root of 1 square plus root 3 the whole square, which is equal to root of 1 plus 3 is equal to square root of 4, which is equal to 2. So next alpha is equal to tan inverse of modulus y by x. So which is equal to tan inverse of modulus y value is root 3, so root 3 divided by 1. So tan inverse of root 3 value, that is pi by 3, 60 degree அப்படிங்கிறது நமக்கு தெரியும், that is pi by 3. ஸோ நெக்ஸ்ட்டு இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 root 3 போத் ஆர் எப்படி இருக்குதுன்னா பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்னா 1 plus I root 3 lies in the first quadrant. ஏன்னா பாசிட்டிவ் போத்து பாசிட்டிவாக இருக்குது, ஸோ குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, the formula. So alpha is pi by
3. ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 1 + I into √3 which is equal to R value is 2 into cos theta value is pi/3 plus I sin pi/3. ஸோ நெக்ஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஜென்ரலி என்ன செய்யணும் அப்படின்னா 2 into add 2k pi. இப்போ 2k pi plus pi/3 plus I into sin of 2k pi plus pi/3. ஸோ k belongs to z அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேவுக்கு டிஃப்ரெண்ட் இன்டிஜர்ஸ் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் k belongs to z அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் 2.24. Find the principal argument, capital argument of z when z is equal to -2 divided by 1 plus I√3. இப்போது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கேபிட்டல் ஏ போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள், ஆர்குமெண்ட் அப்படின்னா ஆங்கிள் தான். இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா -90க்கும் +90க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ -by less than capital argument of z which is less than or equal to +by. ஸோ இந்த வேல்யூஸுக்கு இன்பிட்வீனில் இருந்தால் அந்த வேல்யூஸ் என்ன சொல்லணும்னா கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z, தட் இஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் z. சரி, இப்போ இதை பார்த்துடலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் z is equal to argument of -2 divided by 1 plus I√3. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் ஃபைன் பண்ணக்கூடிய நம்பர் எப்படி இருக்குன்னா டிவைடில் இருக்குது, நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் டேர்ம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 which is equal to argument of z1 minus argument of z2. this is quotient property. இதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் -2 minus argument of 1 plus I√3. ஓகே, ஸோ ஆர்குமெண்ட்னா என்ன மீனிங்? இப்போது z equal to x plus iy அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆர்குமெண்ட் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா tan inverse of modulus y/x. ஸோ திஸ் வேல்யூவை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போது -2 இஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ z அப்படின்னா அது எக்ஸு ஒய் அப்படின்னு ரியல் இமேஜினரி பார்ட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி -2வும் ரியல் இமேஜினரி இருக்கிற மாதிரி எழுதணும்னா -2 + I0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் -2 இஸ் ரியல் பார்ட்டு, 0 இஸ் இமேஜினரி பார்ட்டு. அப்போது ஏன் இது நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பாருங்கள் -2, 0 எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? கண்டிப்பாக இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா. அப்போ அதை தானே இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தீட்டாவுக்கு வந்து ஆர்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, தீட்டா தான். ஸோ அப்போ அது பை மைனஸ் ஆல்ஃபா வேணும் இல்லைங்களா? ஆல்ஃபாவுக்கு என்ன ஃபார்முலா? tan inverse of y/x modulus y/x. இங்கே y அப்படிங்கிறது 0. ஸோ x is real part, that is -2. சரி, ஸோ திஸ் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் இதுக்கு பாருங்கள் 1√3. ஸோ போத்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா போத் இருந்துன்னா அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு. அப்படின்னா அதுக்கு வெறும் ஆல்ஃபா தான் கிடைக்கும். தட் இஸ் tan inverse of y/x. ஸோ √3 divided by 1. ஸோ இது பாசிட்டிவ் தான். ஸோ பை மைனஸ் இப்போ tan inverse of 0 by anything 0 தான். ஸோ tan inverse of 0 மைனஸ் tan inverse of √3. ஸோ பை மைனஸ் tan inverse of 0 is 0 தான். ஸோ பை மட்டும்தான் கிடைக்கும். திஸ் இஸ் மைனஸ் tan inverse of √3 வேல்யூ 60 டிகிரி, தட் இஸ் π/3. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3π minus π divided by 3, that is equal to 2π/3.
ஸோ 2π/3 அப்படின்னா அது 120 டிகிரி சரிங்களா. அதாவது 60 × 2 120. 120 அப்படிங்கிறது -180க்கும் +180க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஸோ அப்போது சின்ஸ் -π லெஸ் தென் 2π/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு π, இந்த நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -π and +π. அதனால் இதை பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டை கேபிட்டல் ஏ டினோட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு 2π/3. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆர்குமெண்ட் டயக்ராமில் நம்மளாம் ப்ளாட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ், திஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ். ஸோ இதில் -2 அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், டிவைடில் வந்து 1 + i√3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டுத்தையும் நான் இப்போ ப்ளாட் பண்ண போகிறேன். திஸ் -1 -2. ஸோ -2, 0 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 1 + i√3 சொல்லியிருக்கோம். ஸோ 1, √3 அப்படின்னு சொல்லும்போது சம் பாயிண்ட் 1, √3 அப்படிங்கிறது சம் பாயிண்ட் நமக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னா திஸ் இஸ் 1, √3, அதாவது 1 + i√3. இப்போது இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரியல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு π/3ன்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் π/3. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த -2 இருக்கு இல்லைங்களா, இது இந்த ரியல் ஆக்சிஸோட எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னா, ஸோ இங்கேருந்து டோட்டலாக π அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், π அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கும் இப்போ இந்த லைனுக்கும் -2ங்கிற இந்த லைனுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நம்ம ஃபைன் பண்ண பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு 2π/3. சரிங்களா? தேங்க்யூ.